நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல். அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கோன்றதுக்காக பொங்கல் தான் செய்ய போகிறோம். பொங்கல் இல்லை பிரியாணி செய்ய போகிறோம். சரி வாங்க போவோம். கடைக்கு போய்ட்டு ஒரு பொருளும் வாங்கலை, இது மாதிரி தான் வாங்க போகிறோம். வாங்க வாங்க உட்காருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கறி வாங்கிக்கலாம். வாங்க போகலாமா? வாங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? தான் பையா நீ மூஞ்சி கேமரா தான், இதுவும் கேமரா தான். ஆமாம் பையா பிரியாணி. பார்த்தீங்கன்னா கறி வாங்கிடுச்சு. இந்த கல்லை வந்து கறி வாங்கினா ஒரு 6 முட்டை ஃப்ரீயாக தருவாங்க. அதையும் இப்போ தருவார். பாரு 6 முட்டை ஃப்ரீயாக தந்தாரு. தந்தாரா? 6 முட்டை ஃப்ரீயாகவே தந்தாரு. தெரியுது இந்த மூடு. அதே மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ சொல்லுவார் பார்த்தீங்கன்னா காமிப்பாரு. இதை பாருங்க 6 முட்டை. இது 6 முட்டை, இது 6 முட்டை இருக்கு. சூப்பர் பையா. எவ்வளோ பையா? அதிகமாக தான் இருக்கு. ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்கியாச்சு. இது மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அது பட்டலாம் வாங்கணுமா, அது வந்து வாங்குவோம். வாங்க வாங்கிட்டு வந்து வண்டி உள்ளே இருக்காச்சு. எல்லா பொருளுமே இருக்கு. இதில் வந்து பாதி மட்டும் ஊற்றிடுவோம். இப்போ இலை போட்டுருவோம். இது நம்ம பட்டலாம் வாங்கினா இருக்குது, அதெல்லாம் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலா நம்ம போடலான்னு இருக்கிறோம். தக்காளி போட்டுருவோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். கறி எங்கப்பா? கறி கடைப்பா கேட்குறாரு. தட்டு போட்டு இல்லை கறி கட்ட பார்த்தீங்கன்னா வறக்குறோம், சாப்பிட்றோம். கறி தான் போடுமா? இல்லை தண்ணிலாம் இருக்குறா. சொல்லிட்டு போடுறா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லடா திடீர்னு அவங்களும் செஞ்சு பார்த்தாங்க, என்ன பண்றது? நம்மளத பார்த்து யாராவது செய்யணும் செய்வாங்கடா. நீ தான் சொல்லு சப்ஸ்கிரைப் செய்ய. அப்படி எடுத்து காமிடா. பிஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே, பிரியாணி மசாலா வந்து போடலாம் வாங்க. கலர்ஃபுல்லாக வருது, நீ உங்கள் கண்ணு எதிர்ப்பு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து புதினா போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். சரிங்க, கேசரி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்து சொல்லிட்டு 10 வயசுல நீங்கள்
தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றுறது கரெக்டாக. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா கறி ரசம். உப்பு தான் டேஸ்ட் பண்ணுவோம். உப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாய். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அரிசி போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம எடுத்து பார்ப்போம். மூடிடலாம். இதுதான் கடைசி ஸ்டேஜ். நம்ம வந்து மூடி விட்டுடலாம். இதுக்கு மேலே பிரியாணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். கண்ணெல்லாம் கலங்கிருக்குது. ஏன்னா அது புகையினால தான் கண்ணு கலங்கிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதை சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி எதுவும் சொல்கிறேன் பாருங்கள். பீத்தவங்க உண்மையாக சொல்கிறேன், அவன் பீத்தான் அப்படிலாம் இல்லை. உண்மையாக நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பாய். இப்போ வந்து நாங்கள் இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். எங்களுக்கு இந்த பொங்கல் ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி போகுது பொங்கல்? எப்படி போகுது உங்களுக்கு? போகலையா?